இந்த அளவுக்கு நான் வில்லேஜுக்கு கம்ப்யூட்டர் வருமானு கனவு கூட நினச்சிக்க மாட்டேன். 10 ஒரு 5 வருஷத்துக்கு முடியும். அது வரைக்கும் நானே கம்ப்யூட்டர்ன்றது எனக்கே தெரியாது தான். எங்கள் வீட்டுக்கு கம்ப்யூட்டர் வாங்கின பிறகு தான் எனக்கு கம்ப்யூட்டர் என்ன ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி பண்ணுறது என்னன்றது அப்போ அதுபடி தான் நானே கற்றுக்கணும். வியாபாரம்னு நான் நினைக்கல. மெயினாக பிஸ்னஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி வரும். நம்ம விவசாயிகளுக்கு நம்ம வில்லேஜில் நல்லது செய்யணும், நல்லது 4 பேர் தெரியணும். ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறதுனா பெரிய விஷயம். இந்த பிஸ்னஸ்னால உங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி நல்ல ஸ்கீம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நம்ம சர்வீஸ் நம்மளே பண்ணுவோம் அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது சார். அதெல்லாம் இந்த வில்லேஜுக்கே நம்ம பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். என்னன்னு தெரியாமல் கொஞ்சம் பயம் வந்துடுறதா சில பேருக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இதெல்லாம் எங்களுக்கு இதாக தான் இருந்தது. பழக வச்சு அது கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஸ்டூடெண்ட் ஃப்ரீ ஆகிட்டாங்க கம்ப்யூட்டரில். ஏதாவது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உடனே அவங்க கொடுத்துட்றாங்க. அன்னி டேட் வரைக்கும் கொடுத்துட்றாங்க. இவ்வளோ இது பண்ணுறாங்க. புதுசாக தென்னை என்ன போட்டு மிஷின் தேங்காய் பறிக்கிற மிஷின் ஒன்று போட்டு நேற்று தான் பார்த்தேன் நான். சோளத்தில் இது கோதுமை மேட்டு அறுத்து போட்டுருந்தது. அதெல்லாம் சிலதெல்லாம் பார்க்க பேப்பரில் பார்த்து தெரியாததெல்லாம் எல்லாம் நம்மளுக்கு பேப்பர் லேட்டாக பார்த்து நாங்கள் அன்றைக்கி இங்கே பார்த்துக்கிறோம். அது ஒரு சௌகரியமாக இருக்குது. ஹைபிரிட் பற்றி ஒரு டெமோ வச்சுருந்தாங்க. ஹைபிரிட் வெரைட்டிஸ் பற்றி அதை இங்கே ஒரு 4-5 ஏக்கர் பண்ணது. இது சொன்னால பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அதை பார்த்துட்டு அந்த பயோ ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி 2 மீட்டிங் போட்டோம். வெத்தலை கொடிக்காக எங்கள் ஊரில் மீட்டிங் போட்டோம். ஏன்னா எங்கள் ஊரில் வெத்தலை தான் அதிகம் பயிரிடுறது. அதுக்காக திருச்சி பக்கத்தில் என்ன ஒரு சிறுகமணிலேருந்து 2 சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து மீட்டிங் போட்டு அவங்க எல்லாம் இவங்க டவுட்லாம் கிளியர் பண்ணி விட்டாங்க. எல்லாம் எதாவது எப்படி பண்ணலாம், என்ன ஐடியா, என்ன நியூ வெரைட்டி என்ன இருக்குது, அதெல்லாம் அவங்க இது பண்ணாங்க. அதெல்லாம் அது கூட இவங்கெல்லாம் கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு பேரிஸ்காரன் தான் கொஞ்சம் எல்லாருக்கும் இந்த ஊர் வில்லேஜுக்கு எல்லாருக்குமே நல்ல அபிப்பிராயம் வந்துச்சு. இவங்க அடுத்த வியாபாரிங்க 50 ரூபா கம்மியாக தான் பார்ப்பாங்க. இவங்க தரத்தை தான் பார்க்குறாங்க. அவங்க தரத்தை பார்த்து நல்லா செலக்ஷன் பண்ணி எடுக்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ரேட்டு இவங்க 10 ரூபா கூட கொடுக்குறாங்க. அவன் 10 ரூபா கம்மியாக இருக்கிறான். அப்படின்னும் போது நாங்கள் இவங்க கொடுத்த சீடு பேடி சீடு நாங்கள் கம்பெனியில் சீடு கொடுத்தது கூட நல்ல தரமான நெல் இருந்தது பூரா பண்ணி அது பூரா அப்படியே 10 ரூபா 5 ரூபா 10 ரூபா கூட இருந்தாலும் வாங்கிட்டாங்க. அவங்க நல்லா மூட்டைன்றது ஒரு பெரிய விஷயம். நம்ம ஏரியாவில் 25,000 மூட்டை வாங்கியிருக்காங்க. அது பெரிய விஷயம். இவங்ககிட்ட நாங்கள் வியாபாரிகிட்ட போட்டு இது 15 நாள் சின்ன 20 நாள் சின்ன பேமெண்ட் கொடுப்போம். அதுவும் ஒரு ஃபுல் பேமெண்ட் ஒரே டைமில் கொடுக்க மாட்டான். 2 தடவை இல்லை 3 தடவை கொடுப்பான். கம்பெனியில் எடுத்திருந்தாலும் ஒரே நாள் பேமெண்ட் அப்படியே 5 ரூபா கம்மியாக இருந்தாலும் எனக்கு கேஷ் கையில் வரதானே நாங்கள் பார்க்குறது. புரியுது சொல்கிறது? நான் இப்போ 700 நான் ரேட்டு போட்டு போடுறேன்னு வச்சுக்கேன். நான் வியாபாரிகிட்ட போட்டு நான் 10 நாள் நடந்துக்கணும். இவங்ககிட்ட அப்படி கிடையாது. நீ போட்டால் 4 காசு 4 சேர்த்து கொடுத்துட்றாங்க. அது நான் கேட்கறதுனால அப்போ பொன்னி மட்டும் தான் அடிக்கிறாங்க. மற்ற எல்லா நெல்லும் எடுக்க சொல்லி நான் கேட்குறோம். அதான் 10 ரூபா வியாபாரியோட 10 ரூபா கம்மியாக எடுங்க. பேமெண்ட் மறுநாள் கொடுக்குறது எனக்கு அதே சந்தோஷம் நல்லா இருக்கும். அவங்களுக்கு வீக்லி டெய்லி 1 hour ஒரு கிளாஸ் அப்படின்னு பண்ணி ஒரு பேட்ச் பண்ணுவோம் சார். பண்ணுவோம் 5th up to 1st to 5th வரைக்கும். மண்டே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டியூஸ்டே செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி மந்த்லி 500 rupees கொடுத்தாங்க எங்களுக்கு. அவர் பேசிக் நாலேஜ் வந்து ஸ்டாண்டர்டுக்கு அந்த மாதிரி சிலபஸ் பண்ணியிருந்தோம். பேசிக் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் டாஸ் கொஞ்சம், அப்புறம் பெயிண்டிங் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ். யார் கொஞ்சம் படிக்க தெரியாதவங்க இருக்கவங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்களாம், எழுத்து படிக்க தெரியாதவங்களாம் இருக்கவங்களாம் வர வச்சோம். ஒரு 13 பேர் வந்தாங்க சார். வந்து ஒரு 15 daysக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கே அவங்க டைமிங் அந்த டிவி ப்ரோக்ராம் சீரியல்ஸ் தவிர அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி அலர்ட் பண்ணணும் அப்படின்லாம் கேட்டாங்க. அது தகுந்த பண்ணி நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு ஒரு இடத்துக்கு போனால் இந்த பிளேஸு ஊர் பேர் பஸ்ஸில் இந்த பஸ் இந்த ஊருக்கு போகுது படிக்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க சார்.